வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்க நல்லா வயிறு நிறைய சாப்பிடுவாங்க, நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும், நைட்டு எந்திரிச்சு அழமாட்டாங்க, நிம்மதியாக தூங்குவாங்க. இந்த ப்ரோட்டீன் ரிச் டின்னர் ரெசிபி ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே ஹெல்த்தியான டின்னர் ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆகி வந்த உடனே இதில் ஒரு 4 ஜீரகம் மட்டும் சேர்த்து நல்லா தாளிச்சுக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இதில் இன்றைக்கி நான் ஆனியன் பொடிசாக கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஆனியன் இது கூட சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கி வர்றதுக்குள்ளே இன்றைக்கி நான் ஒரு துண்டு பன்னீர் நல்லா துருவி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி கேரட்டு மேலே இருக்கிற தோலையும் சீவிட்டு நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ துருவின கேரட் சேர்த்துக்கலாம். இது கூடவே துருவின பன்னீர் பார்த்திங்க அப்படின்னா ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங் ஆனது, சூப்பராக வெயிட்டும் போடும். இப்போ துருவின பன்னீரையும் இது கூட சேர்த்துக்கலாம். கையிலேயே நீங்கள் நல்லா உதுத்தும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா துருவி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நெய்யில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும், குழந்தைங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை நான் சேர்த்துக்கிறேன். இதையும் நெய் கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த கேரட்டு அதுக்கப்புறம் பன்னீர் ரவை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இது எல்லாமே நல்லா வெந்து வர அளவுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குயிக்காக ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் டக்குன்னு செய்து கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. இப்போ இது கூட காரத்துக்கு கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். அது கூடவே டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் ஆப்ஷனல், உங்கள் டாக்டர் கொடுக்க சொன்னால் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு சிம்மில் வச்சுருங்க. அடிக்கடி கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் இருந்தது அப்படின்னா நல்லா குழைவாக வெந்து வந்துடும். இப்போ நான் மூடியை போட்டு வச்சுட்டேன். இப்போது ஒரு 5 மினிட்ஸ்க்கு பின்னாடி இதெல்லாமே நல்லா குழைவாக வெந்து வந்துட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். வேணால் நீங்கள் ஒரு மேஷர் வச்சு இந்த கேரட்டை எல்லாம் நல்லா மசிச்சுக்கலாம். எல்லாமே நல்லா சாஃப்டாக தான் வெந்துட்டுருக்கு. கேரட்டை வச்சு நல்லா லைட்டாக மசிச்சுட்டு இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு மிதமான சூட்டில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், டின்னர் டைமுக்கும் கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.